ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மதுரை ஸ்பெஷல் பன் பட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பன்னு பேக்கரியிலேருந்து நான் வாங்கிக்கிட்டேன். பட்டர் நல்லா கொஞ்சம் இலகலாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் பன்னு மேலே தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4 டீஸ்பூன் சுகர், ஒரு 4 டீஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கலக்காத மில்க் எடுத்திருக்கேன். திக்கான மில்க் இதுக்கு நல்லாயிருக்கும். பன்னு ரொம்ப சாஃப்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. பன்னை இந்த மாதிரி கட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாதியாக நான் எல்லா பன்னையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் மில்க் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தடவிக்கோங்க ஒரு ஸ்பூனில். ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டு சைடும் இந்த மாதிரி பால் ஸ்பூனில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே க்ரீமியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே பட்டர் தடவிடலாம். இதுக்கு கொஞ்சம் பட்டர் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் பட்டர் தடவிடணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக சுகர் தூவி விட்டுறணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு தோசை சட்டியில் வெண்ணெய் தடவிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் நல்லா பூசிட்டு நம்ம இந்த பன்னை வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பன்னும் 4 பன்னுலேயும் பால் பட்டர் போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ 4ஐயும் அடுப்பில் வச்சாச்சு. மேலே கொஞ்சமாக பட்டர் தேய்ச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது. மேலே கொஞ்சமாக சுகர் தூவி விட்டுறணும். திருப்பி போட்டு நல்லா அழுத்தி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் உள்ளே இருக்க பட்டர் நல்லா உருகி சூப்பராக அந்த பாலோடு சேரும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபேவரட் ரெசிபி. இது ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே ஒரு அட்டகாசமான ஸ்வீட் இது. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே இருக்க பட்டர் நல்லா உருகி பால் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மதுரை ஸ்பெஷலு. பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம திருப்பி விடும்போது நல்லா கொஞ்சம் நல்லா
கிறிஸ்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. மால்லலாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த க்ரீம் பண்ண அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ மேலே லைட்டாக வெண்ணெய் கொஞ்சம் வச்சுட்டு டெக்கரேஷனுக்குன்னு இல்லை, இது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் சர்க்கரை தூவி விட்டு ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன். வீட்லேயே டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மவுத் வாட்டரிங்காக இருக்கும், பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்ணும் போல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎம் ஸ்டைல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு ஆசையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.